லட்சத்தீவு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் உள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஞாயிறன்று குமரி கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் உள் மற்றும் கடலோர பகுதியில் மழை பெய்தது. இதுகுறித்து சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன் திங்களன்று செய்தியாளர்களிடம் பேசியபோது, மேலடுக்கு சுழற்சி தெற்கு நோக்கி நகர்ந்து திங்கள் காலை 8:30 மணி நிலவரப்படி லட்சத்தீவு பகுதியில் நிலை கொண்டிருப்பதால் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் சில இடங்களில் மழையும் கடலோரப் பகுதியில் இடியுடன் கூடிய மழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறினார். ஒரு மேலடுக்கு சுழற்சியானது இன்று மேற்கு நோக்கி நகர்ந்து இன்று காலை 8:30 மணி அளவிலே லட்சத்தீவு பகுதிகளிலே மேலடுக்கு சுழற்சியாக நீடிக்கின்றது. இந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் கடலோர மாவட்டங்களில் ஒரு இரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட தரவுகளின் அடிப்படையிலே மிக அதிகமான மழை 12 சென்டிமீட்டர் டெல்லியில் பதிவாகியுள்ளது. அடுத்தபடியாக திருப்பூரில் 9 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை இந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் கிருஷ்ணகிரி தளியில் 12 சென்டிமீட்டரும், திருப்பத்தூரில் 9 சென்டிமீட்டரும், சத்தியமங்கலம், கரூரில் 7 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது.